வணக்கம். இந்த வீடியோல அட்வான்ஸ்டு காஸ்ட் அக்கவுண்டிங் சப்ஜெக்ட்ல எப்படி நல்ல மார்க் எடுக்கிறது, எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கு என்னென்ன டிப்ஸ் அதை தான் தெரிஞ்சுக்க போறீங்க. நீங்க ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்த வீடியோ உங்களை வெயிட் பண்ண வச்சுட்டேன் ஒர்க் ப்ரெஷர் காரணமா. பட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு எக்ஸாமுக்கு தேவையான எல்லா டிப்ஸுமே கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்ட்டுக்கும் டிப்ஸ் வீடியோ கேட்குறீங்க. நான் ப்ரீவியஸ் இயரில் போட்டிருந்த அந்த 6 வீடியோஸும் லாஸ்ட் மினிட் ரிவிஷன் வீடியோஸ். அந்த வீடியோஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுவே உங்களுக்கு போதுமானது. மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் எல்லா சாப்டர்ஸுக்குமே நான் வீடியோ போட்டிருக்கேன். சம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கேன். உங்களுக்காக அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ உங்களுக்கு 6 நாள் தான் இருக்குது எக்ஸாமுக்கு. அந்த டைம் லிமிட்டில் நான் காஸ்ட் அக்கௌண்டிங், இன்கம் டேக்ஸுக்குரிய வீடியோஸ் நிறையவே அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண போகிறேன். அதனால் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்ட்டுக்குரிய வீடியோஸ்க்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஒருவேளை உங்களுக்கு அந்த வீடியோஸை எடுக்க தெரியல, லிங்க்கை கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் அட்வான்ஸ்டு காஸ்ட் அக்கௌண்டிங்கில் எப்படி பாஸ் பண்ணுறது டிப்ஸை தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அட்வான்ஸ்டு காஸ்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்ட் காஸ்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்டோடு நீங்கள் கம்பேர் பண்ணினா இந்த சப்ஜெக்ட் கொஞ்சமே டிஃபிகல்ட்டாக தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா காஸ்ட் அக்கௌண்டிங் ரொம்பவே ஈஸியான சப்ஜெக்ட் இல்லையா. இது கொஞ்சம் கஷ்டமான சப்ஜெக்ட். நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சு போடுற மாதிரி இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன் நான் இந்த வீடியோவில். பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டட் கொஷின்ஸ் அப்படின்னா ஒரு 3-4 கொஷின் தான் நீங்கள் ரிப்பீட்டடாக எதிர்பார்க்க முடியும். எதுவுமே ரொம்பவே அதிகமாக ரிப்பீட் ஆகிருக்காது. முக்கியமாக இந்த கான்ட்ராக்ட் காஸ்டிங் சாப்டரில் ரிப்பீட்டட் கொஷின்ஸ்னு எதுவுமே கிடையாது. ஓகே, அதே மாதிரியே ப்ராசஸ் காஸ்டிங் சாப்டர்லேயும். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் சாப்டரை பொறுத்த வரைக்கும் இப்போ 2 வருஷமாக தான் உங்களுக்கு சிலபஸில் இருக்குது. அதனால் இந்த 2 வருஷத்து கொஷின் பேப்பரில் தான் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கோட ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் தான் இது. ஆனால் இந்த வீடியோவில் இருக்கிற டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் 75க்கு 60க்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கு நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன். ஓகே, அண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டிப்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதில் என்னென்ன சாப்டர்ஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சாப்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம காஸ்ட் அக்கௌண்டிங்கில் கான்ட்ராக்ட் காஸ்டிங், ப்ராசஸ் காஸ்டிங், ஆப்ரேஷன் காஸ்டிங், மார்ஜினல் காஸ்டிங், ஸ்டாண்டர்ட் காஸ்டிங், இந்த சாப்டர்ஸ் தான் உங்களுக்கு கவர் ஆகுது. ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த எக்ஸாமாக இருந்தாலுமே பொதுவாக எக்ஸாமில் நீங்கள் என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் அதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் சொல்ல முடியாது. ஜென்ரலாக எக்ஸாம் டிப்ஸ் அப்படின்ற வீடியோவும் போட்டிருக்கேன். அது ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ தான். அந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். அதுலேயும் நிறைய உங்களுக்கு டிப்ஸ் கொடுத்துருக்கேன். வீடியோக்கான லிங்க்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போது மேம் பாஸ் பண்ணுறதுக்கு என்ன வழி, ஒரு சப்ஜெக்ட் பாஸ் ஆகணும் அப்படின்னா நம்பர் 1 டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டெண்ட் ஆல் த கொஷின் ஆன்சர்ஸ். என்ன ஆல் த கொஷின் ஆன்சர்ஸ் அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு செக்ஷன்லேயும் உங்களுக்கு எத்தனை கொஷின் அட்டன் பண்ண சொல்கிறாங்களோ அந்த கொஷின்ஸை நீங்கள் கம்பல்சரி அட்டன் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ 2 மார்க் அப்படின்னா உங்களுக்கு 10 கொஷின் அட்டன் பண்ணணும் இல்லையா. ஆன்சர் ஷீட்டில் நீங்கள் 10 கொஷினும் அட்டன் பண்ணணும். 5 மார்க் கொஷினில் 5 அட்டன் பண்ண சொல்லுவாங்க அப்படின்னா அந்த 5 கொஷின்ஸும் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி 10 மார்க்கில் 3 கொஷின்ஸ் அட்டன் பண்ணியிருக்கணும். நீங்கள் கம்பல்சரி அட்டன் பண்ணினா தான் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலுமே நீங்கள் பாஸ் பண்ண முடியும். ஓகே, ஆன்சர்ஸ் எழுதாமல் வந்தீங்க, இன்கம்ப்ளீட்டாக இருக்குது பேப்பர் அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டம்தான். ஒரு கொஷின் மார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஆன்சர்ஸ் எழுதியிருக்கீங்க, பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறாங்க. உங்களோட பேப்பரில் 26 மார்க்ஸ் 25 மார்க்ஸ் ஏதோ ஒரு மார்க் வருது. உங்களுக்கு இன்னொரு 3 மார்க் தேவைப்படுது. அந்த 3 மார்க் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் பேப்பரில் ஆன்சர்ஸ்னு ஏதாவது எழுதியிருந்தால் தான் உங்களுக்கு மார்க் போட முடியும் இல்லையா. ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லா கொஷின் ஆன்சர்ஸையும் நீங்கள் அட்டன் பண்ணணும். மேம் ஆன்சர் தெரியாது, பரவாயில்ல, ஆன்சரே தெரியலனா கூட பரவாயில்ல, நீங்கள் எழுதிட்டு வாங்க. என்ன எழுதணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு 2 மார்க் கொஷினில் ஒரு கொஷின் கேட்குறாங்க, EOQ அப்படின்னா என்னென்னு. உங்களுக்கு EOQ பற்றி தெரியல, ஆன்சர் எழுத தெரியல, ஃபார்முலா தெரியுமா, ஃபார்முலாவை எழுதுங்க. உங்களுக்கு அந்த கொஷின் ரிலேட்டடாக ஏதாவது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும், அதை கண்டிப்பாக எழுதிட்டு வாங்க, விட்டுட்டு மட்டும் வராதிங்க. அக்கௌண்ட்ஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்பவேலாம் யோசிக்கவே தேவையில்லை. கண்டிப்பாக அக்கௌண்ட்ஸ் சப்ஜெக்டில் உங்களுக்கு ஃபார்முலா இருக்குது, ஃபார்மேட் இருக்குது. நீங்கள் அதை எழுத முடியும் 5 மார்க் 10 மார்க் கொஷினில் இல்லையா. ஸோ அந்த ஃபார்முலா ஃபார்மேட்டை நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்டெப் மார்க் உண்டு இல்லையா.
அதாவது நீங்கள் ஃபைனல் ஆன்சர் வந்தால் தான் உங்களுக்கு மார்க் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஃபார்முலாவில் நீங்கள் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணலாம், ஃபைனல் ஆன்சர் வராமல் போகலாம், உங்களுக்கு ஸ்டெப் மார்க் கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் ஃபார்மேட் எழுதும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குமே உங்களுக்கு மார்க் உண்டு. அப்போ நீங்கள் எந்த கொஷின் ஆன்சர்ஸையும் விட்டுட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அக்கௌண்ட் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய ஸ்டோரிஸ்லாம் எழுத தேவையில்லை. கண்டிப்பாக ஃபார்மேட்டை எல்லா சாப்டர்ஸுக்கும் படிக்காமல் போகாதீங்க, படிச்சுட்டு போங்க. அதில் சின்ன சின்ன தப்பு வந்தால் கூட பரவாயில்லை. ஓகே, ஸோ இதுதான் 2வது டிப்ஸு. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அட்வான்ஸ்டு காஸ்ட் அக்கௌண்டிங் சாப்டரில் கான்ட்ராக்ட் காஸ்டிங் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டு. ஓகே, ஸோ ஒரு கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் எப்படி இருக்கும், பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்கும், அதுக்கு ஃபார்மேட் இருக்குது. அந்த ஃபார்மேட்டை படிச்சுட்டு போயிடுங்க, எழுதி பார்த்துட்டு போங்க. ப்ராப்ளமே புரியலன்னா கூட பரவாயில்ல, ஃபார்மேட்டை கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு போங்க. ப்ராசஸ் காஸ்டிங்கும் பார்த்தீங்கன்னா லெட்ஜர் அக்கௌண்ட் தான் ப்ராசஸ் அக்கௌண்ட்னு ப்ரிப்பேர் பண்ணுவோம். டெபிட் சைடு என்ன இன்ஃபர்மேஷன், கிரெடிட் சைடு என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டு போயிடுங்க. அதே மாதிரி மார்ஜினல் காஸ்டிங், ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலாஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்முலாஸை படிச்சுட்டு போங்க. மறந்து போகலாம், தப்பு வரலாம், பிரச்சனையே இல்லை. சுத்தமாக படிக்காமல் போகக்கூடாது. நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஃபார்மேட் எல்லாம் நான் உங்களுக்கு லிங்காக கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். ஓகேவா? ஸோ அந்த ஃபார்மேட்டையும் ஃபார்முலாஸையும் கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. நீங்கள் வந்து ஸ்டெப் மார்க்ஸ் வாங்க முடியும். அடுத்து எந்த சப்ஜெக்ட் வீடியோ எடுத்தாலுமே நான் கொடுக்கக்கூடிய டிப்ஸ் என்ன அப்படின்னா 2 மார்க் கொஷின்ஸ் படிங்க. 2 மார்க் கொஷின்ஸ் அப்படின்னும் போது நீங்கள் ஒரு லைனில் கூட அழகாக ஈஸியாக ஆன்சர் கொடுக்க முடியும். சிம்பிளாக படிக்க போகிறீங்க இல்லையா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்லேயும் ரிப்பீட்டடாக ஒரு 5 கொஷின் தான் வந்திருக்கும், இல்லை ஒரு 7-8 கொஷின் தான் இருக்கும். நம்மளோட சேனலில் நான் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே 2 மார்க் கொஷின்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். காஸ்ட் அக்கௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த 5 இயர் கொஷின் பேப்பர் இருக்குது இல்லையா, அதில் கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு 2 மார்க் கொஷின்ஸ்க்கு ஆன்சர் அப்லோட் பண்ணியிருக்கேன். யூனிட் வைஸுமே அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோஸ் எல்லாத்துக்குமே லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக 2 மார்க் கொஷின்ஸில் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வரும். நீங்கள் 10 கொஷினுக்கும் ஆன்சர் கரெக்டாக எழுதலைனாலும் 10ல் ஒரு 6-7 கொஷின் எழுதினாலே உங்களுக்கு எத்தனை மார்க் வந்துடும்? 12 மார்க் ஷுவராக நீங்கள் கேரண்டியாக 10-12 மார்க் எடுக்க முடியும் இல்லையா? ஸோ 30 மார்க் எடுக்கிறது அவ்வளோ கஷ்டமான விஷயம் கிடையாது. இப்போ இந்த 2 மார்க்கில் ஒரு 10 மார்க் எடுக்க முடியும். நீங்கள் ஃபார்முலாலாம் எழுதுனீங்க அப்படின்னா ஸ்டெப் மார்க் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஷின்னா 2 அல்லது 3 மார்க் கொடுத்துருவாங்க கம்பல்சரி. 5 கொஷினுக்கு 2 மார்க் வாங்கினாலே 10 மார்க் வந்துடும் உங்களுக்கு. அதே மாதிரி 10 மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் மார்க் ஒரு 4 மார்க் 3 கொஷினுக்கு போட்டாலே 10 மார்க். 3த்துலேயுமே நீங்கள் 10 எடுத்தால் 30 மார்க். ஸோ பாஸ் ஆகிறது அப்படின்றது அவ்வளோ கஷ்டமான விஷயமே கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். ஓகே, இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய டிப்ஸு. அடுத்து எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலுமே நீங்கள் ஃபஸ்ட்டு எந்தெந்த சாப்டர் ஈஸியான சாப்டர் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அந்த சாப்டரை கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. இப்போ நம்மளோட காஸ்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்டில் எந்த சாப்டர் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஜினல் காஸ்டிங் சாப்டர் ரொம்பவே ஈஸியான சாப்டர். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ ரிவிஷன் பண்ணுறீங்க அப்படின்னா மார்ஜினல் காஸ்டிங் சாப்டர் படிங்க. இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலா வச்சு தான் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸே போட போகிறீங்க. எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும். ரொம்பவே ஈஸியான சாப்டர். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா யூனிட்டில் இருந்துமே ஒரு 5 மார்க் கொஷின், ஒரு 10 மார்க் கொஷின் கேட்பாங்க. அப்போ இந்த மார்ஜினல் காஸ்டிங் சாப்டரில் உங்களுக்கு ஒரு 5 மார்க் கொஷின், ஒரு 10 மார்க் கொஷின் வருது அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து நீங்கள் ஆன்சர் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. மார்ஜினல் காஸ்டிங் ரொம்பவே ஈஸியான சாப்டர். ஸோ இதில் நீங்கள் 15 மார்க் வாங்க முடியும். சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா மார்ஜினல் காஸ்டிங்கில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்டிருக்கக்கூடிய ப்ராப்ளம்க்கு தான் ஆன்சர் சால்வ் பண்ணியிருக்கேன். ஒரு வீடியோவில் ஃபார்முலாஸ் சொல்லி கொடுத்துருப்பேன், மீதி வீடியோவில் ப்ராப்ளம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பருக்கு போட்டிருக்கேன். வீடியோக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. மார்ஜினல் காஸ்டிங் ஃபஸ்ட்டு ரிவிஷன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அடுத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கான்ட்ராக்ட் காஸ்டிங், ப்ராசஸ் காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாகவே ப்ராப்ளம் தெரியலனாலும் என்ன பண்ண போகிறீங்க, ஃபார்மேட்டை தரோவாக படிச்சுக்கோங்க. ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கொஷின் பேப்பரில் தான் கொடுத்துருப்பாங்க. ஃபார்முலா தான், ஆனால் இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் சாப்டர். ஆனால் இந்த 3 நாளும் நீங்கள் திருப்பி அந்த ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கோட ஃபார்முலாஸை எழுதி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் மார்க் எடுக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸில் எந்தெந்த சாப்டரில் எந்தெந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஷின்ஸ் அப்படின்னு எதுவுமே இருக்காது.
உங்களுக்கு மார்ஜினல் காஸ்டிங்கில் தான் ரிப்பீட்டட் கொஷின் இருக்கும். அதே மாதிரி ப்ராசஸ் காஸ்டிங்கில் கொஞ்சம் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் இருக்கும். கான்ட்ராக்ட் காஸ்டிங் மற்றதுலலாம் ரிப்பீட்டடாக எந்த கொஷின்ஸும் இல்லை. பட் எந்தெந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்காக எழுதியிருக்கேன். அந்த கொஷின்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கான்ட்ராக்ட் காஸ்டிங்கில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ப்ரீவியஸ் 5 இயர் கொஷின் பேப்பர். இப்போ நம்ம ஏப்ரல் 2024 கொஷின் பேப்பரில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நான் சிம்பிளாக கான்ட்ராக்ட் காஸ்டிங் அப்படின்னு எழுதிட்டேன். ஆனால் உங்களோட சிலபஸில் பார்த்தீங்கன்னா ஜாப் காஸ்டிங், கான்ட்ராக்ட் காஸ்டிங் ரெண்டுமே இருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக கொஷின் பேப்பரில் கண்டிப்பாக ஒரு ஜாப் காஸ்டிங் கொஷின் கேட்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் காஸ்டிங் கொஷினும் கேட்குறாங்க. ஸோ இந்த ரெண்டுமே கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் ஜாப் காஸ்டிங்லேயும் ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க, கான்ட்ராக்ட் காஸ்டிங்லேயும் ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. ஜாப் காஸ்டிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களோட காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களோட ஏப்ரல் 2024 கொஷின் பேப்பர் இது. ஓகே, ஸோ இந்த கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா 5 மார்க்கில் ஜாப் காஸ்டிங் தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஷினில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. எக்ஸசைஸ் நம்பர் 14, கொஷின் நம்பர் 14. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு ஜாப் காஸ்டிங், ஃபைண்ட் அவுட் த காஸ்ட் ஆஃப் A and B அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்ட்ராக்ட் காஸ்டிங்லேயும் கொஷின் கேட்டிருக்காங்க. எந்த கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 18. ஓகே, ஸோ இந்த கொஷின் நம்பர் 18 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் எக்ஸசைஸ் நம்பர் 1 ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா TS ரெட்டி, ஹரிபிரசாத் ரெட்டி இந்த புக்கில் இருந்து தான் கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 7.85 இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் ப்ராப்ளம் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. கொஷின் நம்பர் பேஜ் நம்பர் 7.85. ஓகே, ஸோ பேஜ் எடுக்கிறேன் உங்களுக்காக. அந்த கொஷினை நீங்கள் பார்த்துக்கோங்க. சிம்பிள் ப்ராப்ளம். நான் சொன்ன மாதிரி கான்ட்ராக்ட் காஸ்டிங்கோட அந்த ஃபார்மேட் தெரிஞ்சது அப்படின்னாலே நீங்கள் என்ன பண்ண முடியும், சம் போட்டுற முடியும். பாருங்கள், மெட்டீரியல் பாட் ஃப்ரம் மார்க்கெட் 1500, இஷ்யூடு 500. ஸோ சேம் கொஷின், நம்பரும் மாறலை, எதுவும் இன்ஃபர்மேஷன் மாறலை. ரொம்பவே ஈஸியான கொஷின். இது ஒன்று கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாப் காஸ்டிங்லேயும் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க ஏப்ரல் 2024. உங்களுக்கு முடிஞ்சதுன்னா இந்த 2 நாளில் ஜாப் காஸ்டிங்கோட ஆன்சர்ஸ் நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். அந்த ப்ராப்ளம் எப்படி போடுறது அப்படின்றத சொல்லித்தரேன். ஆனால் 5 மார்க்கில் மட்டும்தான் உங்களுக்கு ஜாப் காஸ்டிங் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் காஸ்டிங். கான்ட்ராக்ட் காஸ்டிங்கில் ஏப்ரல் 2024 கொஷின் பேப்பரில் எந்த கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கேட்குற கொஷின் பேப்பரில் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ஷன் பேலன்ஸ் ஷீட்டை அந்த சம் தான் கேட்குறாங்க. அதாவது எக்ஸசைஸ் நம்பர் 32, 33 இதுதான் ஏப்ரல் 2024லேயும் சரி 23லேயும் சரி கான்ட்ராக்ட் காஸ்டிங்லேருந்து கேட்டிருக்கக்கூடிய கொஷின். பேஜ் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7.98 இருக்குது. ஓகே, 7.98 எக்ஸசைஸ் நம்பர் 32. இது வந்து இந்த கொஷின் உங்களுக்கு எதில் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 23 கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸசைஸ் நம்பர் 33 இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் 24 கேட்டிருக்காங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 2 or more கான்ட்ராக்ட்ஸ், 2 கான்ட்ராக்ட் கொடுத்து கேட்குற ப்ராப்ளம். ஓகே, ஸோ வரப்போகிற இந்த 2 நாளில் அடுத்த 3 நாளில் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்க்கெல்லாம் ஆன்சர் நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். அதில் உங்களுக்கு ப்ராப்ளம்க்குரிய ஆன்சரை கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், போட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் காஸ்டிங்கில் என்ன கேட்டிருக்காங்க, ஜாப் காஸ்டிங்கில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க சொன்னேன் இல்லையா, எக்ஸசைஸ் நம்பர் 8 கேட்டிருக்காங்க. ஏப்ரல் 23 கேட்டிருக்கக்கூடிய கொஷின் பேஜ் நம்பர் 7.78 இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 7.78 எக்ஸசைஸ் ப்ராப்ளம் தான் அது. ஸோ பார்த்தீங்கன்னா இதே சம் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதே சம் தான் நீங்கள் கிளாஸில் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் போட்டு பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் காஸ்டிங்கில் உங்களுக்கு தியரி கொஷின்ஸ் கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எல்லா சாப்டர்லேயுமே அட்வான்ஸ்டு காஸ்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் எந்த சாப்டரில் வேணுனாலும் எந்த தியரி கொஷின் வேணுனாலும் கேட்குறாங்க 5 மார்க் 10 மார்க்கில். ஓகே, ஸோ ஏப்ரல் 2022 பார்த்தீங்கன்னா ஒரு தியரி கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த தியரி கொஷினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்டிருக்கிறது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜாப் காஸ்டிங் அண்ட் கான்ட்ராக்ட் காஸ்டிங். இதுக்குரிய டிஃப்ரென்ஸ் வந்து 2 முறை கேட்டிருக்காங்க. ஓகே,
நான் வந்து 5 மார்க் 10 மார்க் காஸ்ட் அக்கௌண்டிங்கில் தியரி கொஷின்ஸ் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக நாளைக்கு உங்களுக்கு அப்லோட் பண்ணிவிடுவேன். அந்த கொஷின்ஸையும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. ப்ராப்ளம் மட்டுமே கேட்பாங்க அப்படின்னு நினைக்க வேணாம். 2 தியரி கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஷினில் 5 மார்க்கில் 2 தியரி அல்லது 3 தியரி கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து உங்களுக்கு வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். உங்களோட அட்வான்ஸ்டு காஸ்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லலாம் உங்களுக்கு காஸ்ட் அக்கௌண்டிங், அதாவது ப்ரீவியஸ் இயர் செமஸ்டரில் படிச்சிங்க இல்லையா, இதில் இருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து அது நீங்கள் தெரியல அப்படின்னு சொல்ல முடியாது. காஸ்ட் ஷீட் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண தெரியும் இல்லையா. ஸோ ஏப்ரல் 2021லேயும் 2023லேயும் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ காஸ்ட் ஷீட் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம் இல்லையா, அதனால் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் உங்களுக்கு இது வந்து போன சிலபஸ் ப்ரீவியஸ் சிலபஸில் இருந்ததுனால நீங்கள் அட்டன் பண்ணால் மார்க் கொடுப்பாங்க, இல்லை அவுட் ஆஃப் சிலபஸ்ன்றதுனாலையும் மார்க் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே ஒரு கொஷின் பேப்பரில் அவுட் ஆஃப் சிலபஸ் ஏதாவது கொஷின் இருந்தால் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள், அதுக்கும் உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. ஓகேவா. ஸோ காஸ்ட் ஷீட்லேயும் உங்களுக்கு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 2021லேயும் ஒரு தியரி கொஷின் கேட்டிருக்காங்க. மெரிட்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் காஸ்டிங் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ரிப்பீட்டடுன்னு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எல்லாமே வந்து மாற்றி மாற்றி தான் உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 2020லேயும் ஏப்ரல் 2019லேயும் இந்த மாடல் அப்படின்னு போட்டிருக்கேன்னா எந்த கொஷின் கேட்டிருக்காங்கன்னா அதில் வந்து நம்பர்ஸ் மாறி இருக்குன்னு அர்த்தம். இல்லஸ்ட்ரேஷன் 2, இல்லஸ்ட்ரேஷன் 4. ஸோ உங்களுக்கு 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக வந்து ஃபஸ்ட்டு 4 இல்லஸ்ட்ரேஷனுக்குள்ளே கேட்குறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஜாப் காஸ்டிங் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 10 மார்க் 24-23ல் என்ன கேட்டாங்க அப்படின்றது பார்த்துட்டோம் இல்லையா. அடுத்து ஏப்ரல் 2022ல் எந்த கொஷின் கேட்டிருக்காங்கன்னா எக்ஸாக்டாக 7.89ல் எக்ஸசைஸ் நம்பர் 15 கேட்டிருக்காங்க. 2020ல் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் நம்பர் 13 கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த 2 ப்ராப்ளம் 13, 15 கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் கான்ட்ராக்ட் காஸ்டிங்கில் பார்த்துக்க வேண்டிய முக்கியமான ப்ராப்ளம்ஸ். ஓகே, நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இந்த கொஷின்ஸ் எல்லாம் எந்தெந்த பேஜில் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். இதை வந்து இந்த கொஷின் நம்பர்ஸ் எல்லாம் நான் வந்து உங்களுக்கு ட்ரைவ் லிங்க்கில் கொடுக்குறேன். ஓகே, ஃபோட்டோ எடுத்து ட்ரைவ் லிங்க்காக கொடுத்துட்றேன். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த கொஷின் எந்த பேஜ் நம்பர் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் காஸ்டிங் சாப்டர். ஓகே, ஸோ ப்ராசஸ் காஸ்டிங் சாப்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்பிள் ப்ராசஸ் அக்கௌண்ட்டை தான் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஏப்ரல் 2021லேயும் ஏப்ரல் 2020லேயும் ப்ராசஸ் அக்கௌண்ட்டு சிம்பிளாக. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் லாஸ் பற்றி தான் கேட்டிருக்காங்க. அப்நார்மல் லாஸோ அப்நார்மல் கெயினோ வந்து உங்களுக்கு கேட்கல. அண்ட் இது எதுவுமே இந்த கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்கில் இருக்கிற கொஷின்ஸ் கேட்கல. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா மாடல் வேணுன்னா வித் ஸ்கிராப் வேல்யூ எக்ஸசைஸ் நம்பர் 11 அண்ட் இல்லஸ்ட்ரேஷன் 5 வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் 5 மார்க் ப்ராப்ளம் இந்த 2 நாளில் வீடியோவாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். கொஷின் பேப்பரோட ப்ராப்ளம் வித் ஆன்சரோடு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். 10 மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ப்ராசஸ் அக்கௌண்ட் எடுத்தாலுமே எந்த கொஷின் பேப்பர் எடுத்தாலுமே 3 ப்ராசஸ் வந்து இருக்கிற மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 2024 கொஷின் இது பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் 1, ப்ராசஸ் 2, ப்ராசஸ் 3 கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ 24ல் பார்த்தீங்கன்னா எந்த சம் கேட்டிருக்காங்கன்னா எக்ஸாக்டாக எக்ஸசைஸ் நம்பர் 36 கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஏப்ரல் 2023யோட கொஷின் பேப்பர்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த 3 ப்ராசஸ் வச்சு தான் கொஷின் கேட்டிருக்காங்க. எந்த சம் எக்ஸாக்டாக கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 10.106ல் எக்ஸசைஸ் நம்பர் 34 கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஏப்ரல் 2023ல் கேட்டிருக்க கொஷின். அடுத்து ஏப்ரல் 2022ல் மாடல் தான், அதாவது இல்லஸ்ட்ரேஷன் 2வோட மாடல் ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இல்லஸ்ட்ரேஷன் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா பேசிக் தான் ப்ராசஸ் அக்கௌண்ட். ஓகே, அதே மாதிரி ஏப்ரல் 2021 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் எக்ஸசைஸ் நம்பர் 29 கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 10.104ல் கேட்டிருக்காங்க. ஏப்ரல் 2020 கொஷின் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா தியரி கொஷின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 2019ல் இல்லஸ்ட்ரேஷன் 7. ஸோ இதில் எதுவுமே வந்து
மூணு ப்ராசஸ் வச்சு சம் வருதே தவிர எதுவுமே ரிப்பீட்டட் கிடையாது. இந்த ரீசெண்டாக தான் எக்ஸசைஸ் நம்பர் 34, 36 மாடலில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் அக்கௌண்ட் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபார்மேட் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. நம்மளோட வீடியோவில் ஃபார்மேட் எல்லாம் ஏற்கனவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதில் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் எந்த பக்கம் டெபிட்டில் என்னென்ன வரும், கிரெடிட்டில் என்ன வரும், இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் உங்களுக்கு. ஒரு கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு இது தான் வரும், மெட்டீரியல், வேஜஸ், எக்ஸ்பென்சஸ் வரும். கிரெடிட் சைடில் சேல் ஆஃப் ஸ்கிராப், மெஷினரி இதெல்லாம் தான் வரும். இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் வந்து ஃபார்மேட் எழுத முடியும். ஓகே, அதே மாதிரி ப்ராசஸ் அக்கௌண்ட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராசஸ் எந்தெந்த ப்ராசஸ்க்கு டெபிட் சைடு ப்ராசஸ் அக்கௌண்ட்டில் என்ன ஓப்பன் பண்ணணும், கிரெடிட் சைடு என்ன ஓப்பன் பண்ணணும், அதை தெரிஞ்சுக்கிட்டாலே என்ன பண்ண முடியும், உங்களுக்கு சம் வந்து ஓரளவுக்கு அட்டன் பண்ண முடியும். அதுக்குரிய ஃபார்முலாவெல்லாம் நான் உங்களுக்கு ஃபார்மேட் எல்லாமே கூட லிங்காக கொடுக்குறேன், நீங்கள் படிச்சுட்டு போங்க. ஓகே, ஸோ ப்ராசஸ் அக்கௌண்ட்னு ஓப்பன் பண்ணணும். டெபிட் சைடில் ஓப்பனிங் ஸ்டாக் வரும், எக்ஸ்பென்சஸ், மெட்டீரியல், லேபர் வரும். கிரெடிட் சைடில் என்ன வரும், இதெல்லாமே ஃபார்மேட் தான். அதே மாதிரி அப்நார்மல் லாஸ் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அதுக்கு ஃபார்மேட், அப்நார்மல் கெயினுக்கு என்ன ஃபார்முலா, இதெல்லாமே உங்களுக்கு நான் ஃபோட்டோ எடுத்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளமே போட தெரியல அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபார்மேட்டையும் ஃபார்முலாவையும் படிச்சுக்கலாம். கண்டிப்பாக உங்களால் நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம கான்ட்ராக்ட் காஸ்டிங் பார்த்துட்டோம், ப்ராசஸ் காஸ்டிங் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற சாப்டர் மார்ஜினல் காஸ்டிங். மார்ஜினல் காஸ்டிங் சாப்டரை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் இல்லையா, இதில் வந்து கொஞ்சம் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த சாப்டரை நீங்கள் தாராளமாக படிக்கலாம். ஓகே, மார்ஜினல் காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து காஸ்ட் அக்கௌண்டிங் புக்கில் அந்த சாப்டர் இருக்காது. மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் புக்கில் தான் என்ன இருக்கும், நீங்கள் மார்ஜினல் காஸ்டிங் போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மார்ஜினல் காஸ்டிங் பேஜ் நம்பர் 6 இருக்கும். ஓகே, இந்த 6.25 இதில் பார்த்தீங்கன்னா 6.25ல் சம்மரி ஆஃப் ஃபார்முலாஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முலாஸை படிச்சுக்கோங்க. ஓகே, கான்ட்ரிபியூஷன்னா என்ன, சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட், பிவி ரேஷியோக்கு என்ன ஃபார்முலா, பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா, மார்ஜின் ஆஃப் சேஃப்டிக்கு என்ன ஃபார்முலா, ரெக்வயர்ட் சேல்ஸ். நான் சொன்ன மாதிரி இந்த 6 ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலா படிச்சுக்கிட்டாலே நீங்கள் என்ன பண்ண முடியும், ஈஸியாக வந்து மார்க் எடுக்க முடியும். ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மார்ஜினல் காஸ்டிங் சாப்டரில் நான் அப்லோட் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பருக்கு ஆன்சர் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோவுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள், அந்த ப்ராப்ளம்ஸை போட்டு பாருங்கள். ஓகே, இப்போது நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். எந்த மாதிரி கொஷின் உங்களுக்கு ரிப்பீட்டடாக வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். 2 years இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. மார்ஜினல் காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் 2 years இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏப்ரல் 2024 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்ஜினல் காஸ்டிங்கில் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. பிவி ரேஷியோ, பிரேக் ஈவன் பாயிண்ட், ப்ராஃபிட், மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கண்டுபிடிக்கிறது. ஓகேவா, ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சில மாடல்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்கும் அப்படின்ட்டு. இல்லஸ்ட்ரேஷன் 11, இல்லஸ்ட்ரேஷன் 10 இதில் மென்ஷன் பண்ணியிருக்க இல்லஸ்ட்ரேஷன்ஸை மட்டும் படிச்சுக்கோங்க. 10, 11, 12, 8, 13, 19, 17, 18, 19. ஓகே, இதில் மென்ஷன் பண்ணியிருக்கதை மட்டும் படிங்க. அதுவே உங்களுக்கு நல்ல மார்க் வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இல்லஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர் சொல்கிறேன் பாருங்கள். ஏப்ரல் 2024 உங்களுக்கு எந்த கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த இல்லஸ்ட்ரேஷனில் இருந்து தான் ஒன்று வந்திருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு கேட்குற கொஷின் வந்து மோஸ்ட்லி இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டு, சேல்ஸு, பிவி ரேஷியோ பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான். பிவி ரேஷியோ, பிரேக் ஈவன் பாயிண்ட், ப்ராஃபிட், மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இல்லையா. ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 11 அண்ட் இல்லஸ்ட்ரேஷன் 13 இது ஒரு பாருங்கள். இல்லஸ்ட்ரேஷன் 10 இதெல்லாம் தானே ரெஃபர் பண்ணிக்க சொன்னேன். பிவி ரேஷியோ, பிரேக் ஈவன் பாயிண்ட், ப்ராஃபிட், மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இதுதான் உங்களுக்கு ஏப்ரல் 2024 கேட்டிருக்காங்க கொஷின். ஓகேவா, இந்த மாடல் நம்பர் வேறு கொடுத்துருக்காங்க.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2023 என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். 23, 22லலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 2 இயர்ஸ் இன்ஃபர்மேஷன் வச்சு தான் உங்களுக்கு 10 மார்க் ப்ராப்ளம் கேட்டிருப்பாங்க. இந்த 2 இயர்ஸ் இன்ஃபர்மேஷன் வச்சு நம்மளோட சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக மார்ஜினல் காஸ்டிங் நல்லாவே படிச்சுட்டு போங்க. இந்த 2 இயர் இன்ஃபர்மேஷன் வச்சு போடுற மாதிரி தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பாருங்கள், இல்லை 5 மார்க்கில் ஏப்ரல் 2023 பிவி ரேஷியோ, ப்ராஃபிட் இதெல்லாம் தான் கேட்டிருக்காங்க. வேரியபிள் காஸ்ட் என்ன, ப்ராஃபிட் என்ன, இதுதான் கேட்டிருக்காங்க இல்லையா. அதே மாதிரி 10 மார்க் ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்ஜினல் காஸ்டிங்கில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். 10 மார்க்கை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், பிஇபி மார்ஜின் ஆஃப் சேஃப்டி சேல்ஸ் டு earn a profit of 1,20,000. இது ஏப்ரல் 23யோட கொஷின் பேப்பர் உங்களுக்கு. ஓகே, ஸோ அண்ட் இதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஏப்ரல் 2021 என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ 5 மார்க்கில் கம்பல்சரி ஒரு சம் கேட்டிருப்பாங்க. கால்குலேட் பிஇபி பிரேக் ஈவன் பாயிண்ட் கேட்டிருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு பிவி ரேஷியோ, பிரேக் ஈவன் பாயிண்ட், சேல்ஸ் ரெக்யர்மெண்ட் டு earn a profit, இது தான் நம்ம ஃபார்முலாவில் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த சம் தான் கேட்டிருக்காங்க. ஏப்ரல் 2020 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா பிவி ரேஷியோ, பிரேக் ஈவன் பாயிண்ட் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 10 மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா 2 இயர் இன்ஃபர்மேஷன். ஸோ 10 மார்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த 2 இயர்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்து கேட்குற ப்ராப்ளம் தான் உங்களுக்கு அதிகமாகவே கேட்டிருப்பாங்க. 5 மார்க்லேயும் பார்த்தீங்கன்னா பிஇபி இது தான் கேட்டிருப்பாங்க. ரிப்பீட்டடாக கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சம் தான் கேட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த சம்ஸ் எல்லாம் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணி பார்த்துக்கோங்க. மார்ஜினல் காஸ்டிங்கில் நீங்கள் எந்தெந்த இல்லஸ்ட்ரேஷன் ரெஃபர் பண்ணணும் அப்படின்றது எழுதியிருக்கேன் பாருங்கள். 8, 9, 10, 11, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 12, 13, 19, 17, 18 இதெல்லாம் போட்டு பார்த்துக்கோங்க. இந்த பிக்சரை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், லிங்க்கு கொடுக்குறேன். நீங்கள் இந்த சம்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து ஆப்ரேஷன் காஸ்டிங், அதுதான் உங்களோட அடுத்த சாப்டர். ஆப்ரேஷன் காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியான சாப்டர். ஆப்ரேஷன் காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னால என்ன பண்ண முடியும், ஈஸியாக மார்க் எடுக்க முடியும் உங்களால். அதனால் ஆப்ரேஷன் காஸ்டிங் சாப்டருக்கு வீடியோஸ் போட்டிருக்கேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரோட ஆன்சர் ஒரு 2 வீடியோ போட்டிருக்கேன். அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. ரொம்பவே ஈஸியான சாப்டர். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த 2 நாளில் வீடியோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்க்கும் நான் சொன்னேன் இல்லையா, ஃபார்முலாஸ் தான் இருக்குது. அதிகமாக ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கில் என்னென்ன வேரியன்ஸ் கேட்டிருக்காங்கன்னா 10 மார்க்கில் சேல்ஸ் வேரியன்ஸ் போன முறை கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வேரியன்ஸ், லேபர் வேரியன்ஸ், இந்த 3 தான் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க வேண்டிய ஃபார்முலா. ஓகே, ஸோ 2 கொஷின் பேப்பரில் தான் இந்த சம்ஸ் இருக்குன்றதுனால அதுக்கான வீடியோவும் முடிஞ்சளவு அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் காஸ்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்டில் பாஸ் பண்ண முடியும், நிறையவே மார்க் எடுக்க முடியும். ஆல் த பெஸ்ட்.